ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 1 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து எங்க வீட்டுல பேசிட்டு இருக்காருல, அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவளால உனக்கு இந்த வீட்டுல வந்து எந்த நிம்மதியுமே இல்ல, பசுபதியால பிரச்சனை தான், அதனால வேணாம் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டே இருக்கிறாங்க. இப்ப அன்பு வர பக்கத்துல இருந்துட்டு அவரும் அவர் பங்குக்கு சொல்றாரு, ஆமாப்பா அவங்க பாட்டி சொல்ற மாதிரி பசுபதி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் எல்லாம் இல்ல, அவன் வந்து உன்னை வாழவே விட மாட்டான், அவன் நீ என்னதான் அவனை அடிச்சாலும் அவன் திருப்பி கரைய மாதிரி அரைச்சுக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் பங்குக்கு அவர் பேசுறாரு. அப்புறமா அவங்க சித்தி வேற, நாங்க உனக்கு நல்லது தானடா செய்வோம், இந்த சொத்தெல்லாம் அப்புறம் உன்னை விட்டுட்டு போயிரும், நீ இன்னும் அவ பின்னாடியே சுத்திட்டே இருந்தனா ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கிறோம், அப்புறம் இந்த சொத்தெல்லாம் போய் நீ என்னதான் பண்ண போற, உனக்கு ஒருவேளை சோறு இல்லாம கஷ்டப்படுறது என்னன்னு தெரியாது, என்னடா பறந்தப்பவே நீ ராஜா மாதிரிதான் வளர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அந்த மாதிரியே பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா தாத்தா கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க நிறைய பேசுறாங்க. அதுக்கப்புறமா தாத்தா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் உங்கள்ட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல தாத்தா, அது காவேரி வந்து நான் அவளோட சேர்ந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நான் இப்பவுமே சொல்றேன்னு சொல்லிட்டு என்னோட குழந்தை வந்து காவேரி வந்து வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு இப்ப தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்ப தாத்தா வந்து பாட்டி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு குழந்தை வரப்போகுது அப்படின்னு பாட்டியும் சந்தோஷமாகறாங்க. அப்ப விஜய் தாத்தா வந்து போய் காவேரி கூட்டு வடவாட நம்ம உடனே போய் கூட்டணும்னே, வேணாம் தாத்தா இங்க யாருமே அவளை ஏத்துக்கிற மாதிரியே இல்ல, அதனால நானே இங்க இருந்து போறேன், இந்த சொத்து எல்லாமே அஜய் ராகினி எல்லாத்தையுமே நீங்க கூப்பிட்டு வந்து இங்க வச்சுக்கோங்க, இந்த சொத்து எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காவேரி மட்டும் எனக்கு போதும், அவ இருந்தாலும் நான் இதை விட பல மடங்கு சொத்து சேர்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில கிளம்பிடுறாரு. இப்போ அன்புக்கு மட்டும்தான் செம ஹாப்பியா இருக்குது. விஜய் கிளம்பும் போது அவரோட கார் சாவியை கூட தாத்தா கிட்ட கொடுத்துடுறாரு. அப்ப தாத்தா வந்து டே விஜய் அப்படிங்கிறாரு, இல்ல தாத்தா நான் வந்து காவேரி கிட்டே போறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்க இருந்து கிளம்புறாரு. தாத்தா பாட்டி அப்புறமா அவங்க சித்தி எல்லாருமா பின்னாடியே ஓடி வராங்க. அன்பு மட்டும் அங்க நின்று வீட சுத்தி சுத்தி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதோட என்னோட பிக்சர் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் வந்து இங்க காவேரியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்க வந்து காவேரி கிட்ட வந்து சொல்றாரு, அவங்க முன்னாடி பார்த்த பணக்கார விஜய் நான் இல்ல, இவன் சொத்தை எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு நான் வந்து விஜய் சாதாரண விஜயா வந்து நிக்கிறேன், அவங்க வந்து என்னை ஏத்துக்குவாங்களா கேளு அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட வந்து சொல்றாரு. அதோட என்னோட பிக்சர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.